ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2வது அதிகாரத்துல 10வது வசனம். மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் இந்த ஜீவகாலம் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி உண்மையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல சிமிர்னா என்கிற சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிமிர்னா என்கிற சபை பாருங்க, பலவிதமான உபத்திரவத்தினுள்ளே கடந்து போகிற ஒரு சபை, பலவிதமான பாடுகளுக்குள்ளே உட்படுத்தப்பட்ட ஒரு சபை. ஆனால் எல்லா பாடுகளுக்கும் மத்தியிலும் உபத்திரவத்துக்கு மத்தியிலும் அந்த சபை பொறுமையாக இருந்தது, உண்மையை காத்து கொண்டது. அதனால கர்த்தர் சொன்னார், நீ மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிற பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையோடு வாழ்கிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தருகிறவராக இருக்கிறார். இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது பாருங்க, அந்த சிமிர்னா என்கிற சபைக்கு முதலாவது வருகிற ஒரு போராட்டம் என்ன தெரியுங்களா? தூஷணம். இந்த உலகத்துல பாருங்க, பலவித பேர் பல நேரங்களில் தூஷிக்கிறார்கள். பாருங்க, எதற்காக தூஷிக்கிறாங்க தெரியுங்களா? தாங்க ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க எல்லாம் கெட்டவங்க என்று சொல்லி மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தூஷிக்கிறாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது. அந்த பகுதியில் வேதம் மைத்தான் சொல்லுகிறது பாருங்க, யூதராய் இருந்தும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, தங்களை யூதர் என்று சொல்லுகிறார்கள், அதனால் யூதராக இருக்கவில்லை. என்ன தெரியுமா செய்யறாங்களா? சாத்தானுடைய கூட்டத்தாரா இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு அர்த்தம் தெரியுங்களா? சாத்தானுடைய பிரதானமான வேலை என்ன தெரியுங்களா? மனிதனை தூஷிக்கிறது, மனிதனை குற்றப்படுத்துகிறது, மனிதனை எப்பொழுதுமே தாழ்த்துவதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் குறை கூறுவதற்குமே முயற்சிக்கிற ஒரு சிந்தை தான் பிசாசுடைய சிந்தனை. பாருங்க, வேதத்துல வாசிக்கிற பொழுது தேவனுக்கு முன்பாக நின்று இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சொல்லும்படியாக தூஷிக்கிறவனா, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் மேலே இருந்து கர்த்தர் கீழே தள்ளிவிட்டதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சாத்தானுடைய சுவாபம் அது. மற்றவர்களை குறித்து இழிவாக பேசுகிறீர்களா? குற்றமாக பேசுகிறீர்களா? குறைவாய் பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா? நாங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளும்படியாய் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக மற்றவர்களை குறித்து தூஷித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால அவர் நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையும் கர்த்தர் கேளாதவர் போல இருக்கிறார் என்று சொல்லி நினைக்காதிருங்கள். கர்த்தர் மௌனமாய் இருக்கிறவர் தான், ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். 2வது பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, அவர்களுக்கு இருந்த பிரச்சனை தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்தும்படியாக பிசாசானவன் சில பேரை 10 நாள் காவலிலே போடுவானாம், ஆனாலும் கூட மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த இடத்துல பிசாசு 2வது காரியம் என்ன தெரியுமா செய்யறான்? சில பேருக்கு நெருக்கத்தை கொடுக்கிறான், பல பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறான், வேதனைப்படுத்துகிறான். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். வேதத்தில் வாசிக்கிற பொழுது யோபு என்கிற மனிதனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவ சமூகத்தில் புறப்பட்டு போய் நிற்கிறான். கர்த்தர் கேட்டார், யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிற பொழுது அவன் சொன்னான், யோபுவுக்கு நீங்க எல்லாமே கொடுத்திருக்கிறீங்க, சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆஸ்தியை கொடுத்திருக்கிறீங்க, அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அதனால தான் அவன் நல்லா இருக்கிறான், நல்லா சந்தோஷமா இருக்கிறான். ஆனா இதை எல்லாத்தையும் அவன் கையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா அவன் உமக்கு விரோதமாக தூஷிப்பான் என்று சொல்லுகிறான். கர்த்தரை பார்த்து சொன்னவன் கர்த்தர் சொன்னாரு, அவன் இடத்துல என்ன போய் சோதித்து அறிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் யோபுண்டே சாத்தான் அனுமதி கொடுக்கிறார். சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தான். பாருங்க, உபத்திரவத்திலே தள்ளினான் சாத்தான். பாருங்க, யோபு உபத்திரவத்தில் தள்ளினான். வேதனைப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், கண்ணீரோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட கர்த்தர் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை திருப்பினார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்க சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நெருக்கத்தின் பாதையில போய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், அந்த நெருக்கத்தை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அந்த யோபுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினாராம். 10 நாள் உபத்திரவம் இருந்தது உண்மைதான், ஆனால் 11வது நாளிலே கர்த்தர் விடுதலை ஆக்குகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்திலே பாருங்க, கர்த்தர் யோபுவுக்கு விடுதலை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டாராம் யோபு. 2 மடங்கு திருப்பி கொண்டார்.
யோபுடைய முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். பிசாசு அந்த உபத்திரவத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களை சோதிக்கும்படியாக கூட இருக்கலாம். கர்த்தர் உங்கள் உண்மையை சோதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உத்தம குணத்தை சோதித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, நீங்கள் உத்தமத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். உத்தம குணத்தில இருந்து பின்வாங்கி விடாதிருங்கள். ஏனென்று கேட்டால் கடைசி வரைக்கும் நீங்கள் உண்மையுள்ளவர்களோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்படி செய்வதே கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தகுதியாக இருக்கிறது. இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே சோர்ந்து போய்விடாதிருங்கள். உண்மையோடு ஓடுங்கள், உத்தம குணத்தோடு ஓடுங்கள், உறுதியாய் அவரை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி ஜீவ கிரீடத்தை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். மேன்மையும் கனத்தையும் மகிமையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளுக்கு உத்தம குணத்தோடு கூட வாழ உதவி செய்யுங்க. உத்தமத்தை விட்டு விடாதபடிக்கு உறுதியாய் பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் பாதையில கடந்து போனா கூட கடைசியில் நீங்க வாக்கு பண்ணினது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மேன்மையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.